வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவங்க தாத்தாட்ட சொல்றாங்க, தாத்தா, அத்தை இந்த மாதிரி தைரியமா பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில குடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க இப்படி பண்றதுக்கு முக்கிய காரணம் யாரு தெரியுமா? அவங்க வீட்டுல இருக்கிற அந்த சந்திரா தான். அவங்கதான் இந்த மாதிரி அத்தைய தூண்டி விட்டு இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்காக கோவில் பூஜையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதும் அவங்கதான் அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த சிவனாண்டியும் முத்துவும் தான் இப்படி இந்த காரியத்தை பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கம் ரேவதிக்கு கல்யாணத்தை பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. நான் இந்த விஷயத்துல டைவர்ட்டா இருக்கும் பொழுது அந்த பக்கம் ரேவதிக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட திட்டம் அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஏன் அந்த ஈஸ்வரி இப்படி பண்றா, அடுத்தவங்களோட பேச்ச கேட்டுக்கிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அவங்க தங்கச்சி மேல அவ்வளோ நம்பிக்கையோட இருக்காங்க. பல தடவை அவங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அத்தைக்கிட்ட நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா ஒவ்வொரு முறையும் அத்தை வந்துட்டு அவங்க தங்கச்சி மேல எவ்வளோ தப்பு இருந்தாலும் அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம அவங்க பாட்டுக்கும் அடுத்தடுத்து வேலையை பார்த்துக்கிட்டே போனாங்க. ஸோ இதுலேருந்து அவங்க தங்கச்சி மேலே ரொம்ப கண்மூடித்தனமான நம்பிக்கையில் இருக்காங்க. அதனால தான் அவங்க என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையுமே கேட்டு அத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அத்தை மேலே நம்ம கோவப்பட்டு எந்த வித பிரயோஜனமும் இல்லை. அவங்க ஒரு பாச சிறையில் இருக்காங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் பாட்டி சொல்கிறாங்க, ஐயா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும்? அவள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. அது அவளோட பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்குது அப்படிங்கிறத அவள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, பாட்டி, அதான் நான் இருக்கேனே, நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருவேனா? கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். ரேவதி என் மேலே ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பா. ஒருவேளை அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா அவள் என் சட்டையை பிடிச்சி கேட்பா, எப்படி என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு கேட்பா. ஸோ அவளுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? அதனால என்ன நடந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். ஒரு பக்கம் கோவில் கும்பாபிஷேகத்தையும் நான் சிறப்பாக நடத்துவேன். இதை கேட்டதும் நம்ம சேதுபதி சொல்கிறாரு, பேராண்டி, நீ கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாத்தையுமே பண்ணுவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, தாத்தா, நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பாட்டியும், சரியா பேராண்டி, கோவில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாத. இன்னொரு பக்கம் இந்த கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீ பார்த்துக்க, சரியா? உடனே நம்ம ஹீரோவும், சரிங்க பாட்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அவர் போனதும் பாட்டி நேராக தாத்தா கிட்ட, பார்த்தீங்களா, என் பேராண்டி இந்த அளவுக்கு வந்துட்டு வருத்தத்தோட இருக்கான் அப்படின்னு, எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த முத்து இப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு சேதுபதி சொல்கிறாரு, ஆமாம் பரமேஸ்வரி, நம்ம இந்த கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம். எப்படியும் பேரன் அவன் மாமனை கூட்டிகிட்டு வந்து கும்பாபிஷேகத்தை நடத்துவோம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை கேட்டதும் பாட்டியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக மயில் இருக்காருல்ல, அவரை போய் பார்க்குறாங்க. மயில் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, சகலை, வா சகலை, உன்னை தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அத்தை திடீர்னு பத்திரிக்கையெல்லாம் கொண்டாந்து கொடுத்து ரேவதிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தா, இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தா. ஆனால் அத்தை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அவன் தான் வந்துட்டு கார்த்தி அப்படின்னு சொல்லி, அவனால தான் இந்த குடும்பம் ஒன்று சேரப்போகுது, அதனால நீ இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ரேவதியை சம்மதிக்க வச்சுட்டாங்க சகல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இருக்கட்டும், நான் கண்டிப்பாக மண்டபத்துக்கு வந்தாவது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன். இதை கேட்டதும் நம்ம மயில் சொல்கிறாரு, சகல, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாருமே பொறுமையாக இருக்கோம். இல்லைன்னா இப்போவே ரேவதி கிட்ட எல்லா உண்மையே சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எனக்காக நீங்க யாரும் அத்தை கிட்ட கெட்ட பேர் வாங்க வேணாம், சரியா? அத்தை கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க நீங்க யாராவது பேசுனீங்க அப்படின்னா. ஸோ நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல,
மயில சொல்றாரு, சரிங்க சகல, எங்க எல்லாருக்கும் அவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு எங்களால எந்த உதவியும் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு பார்த்தாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். மத்தபடி எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்ல, மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி நான் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. அப்புறமா ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, அம்மாடி ரேவதி, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நீ கல்யாணத்துக்கு ஒத்துப்பா அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த கல்யாணத்தை எதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னா, சீக்கிரம் இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலாம் இல்ல. அதுக்கு எனக்கு இன்னும் டைம் தேவைப்படுது. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்க, கண்டிப்பா எந்த வகையிலையும் நாங்க கட்டாயப்படுத்த மாட்டோம். ரேவதி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ரோஹிணி அங்கேருந்து வந்துட்டு ரேவதி கிட்ட, ரேவதி நீ என்ன பண்ற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, சொல்லுக்கா என்னாச்சு. ரோஹிணி சொல்றாங்க, மனசுல ஒருத்தரையும் கல்யாணம் ஒருத்தரையும் பண்ண போறியா? இங்க பாரு, நீ அன்னைக்கு கேட்டபியே நீ எந்த அளவுக்கு உன் எம்டி சார விரும்புற அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்போ மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண போறியோ, இதெல்லாம் சரியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா உனக்கே தெரியும்க்கா, இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நான் ஒரு வாய்ப்பா இருந்துட்டு போறேன். அதுக்காக நான் அவரை மறக்கறதுல எந்தவித தப்பும் இல்ல. அப்ப நம்ம ரோகிணி நினைக்கிறாங்க, அடியே அவரு தாண்டி அந்த கார்த்தியே, அம்மா தாண்டி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இது நான் உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கவலைப்படுறாங்க. ரேவதி நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்ப ஒரி பண்றாங்க. நமக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை. ஆனா அம்மா இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதத்தோட இருக்காங்க. நமக்கு என்ன பண்றோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரி பண்றாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை பொழுது விடிஞ்சதோட ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி ரேவதிக்கு நான் இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுட்டேன் அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, அம்மா பத்திரிக்கையில வந்துட்டு இன்னும் 5 நாள் இருக்கே மாட்டாயும், எப்படிமா நீங்க சீக்கிரம் வந்துட்டு இந்த கல்யாணத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி எல்லாமே உன் நல்லதுக்காக மட்டும்தான். கோவில் கும்பாபிஷேகம் வரப்போறது இல்லையா, அதுக்காக சீக்கிரம் இந்த ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு. ஒரு பக்கம் ரேவதிக்கே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அம்மா எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை அம்மா மேல ஏதாவது மிஸ்டேக் இருக்குமோ அப்படின்னு ரேவதிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அப்புறமா மறுநாள் காலை கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. மயிலு வந்துட்டு இதை பார்த்துட்டு இந்த விஷயத்த பத்தி சகலைக்கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, சகல, அத்தை வந்துட்டு பத்திரிக்கையில ஒரு 5 நாள் கழிச்சு தானே இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா திடீர்னு வீட்டுல உள்ள எல்லாருமே அணைச்சுக்கிட்டு ரேவதிக்கே கல்யாணம் அப்படின்னு சொல்லி நேரா கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய சதி இருக்கிற மாதிரி தெரியுது. மாப்பிள்ள பத்திரிக்கையில அப்படி போட்டுட்டு இப்போ இந்த கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணி உங்களை ஏமாத்தணும் அப்படின்னு அத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் நேரா வந்துட்டு அங்கதான் வருவேன். அதுவும் நான் மட்டும் இல்ல, தாத்தா பாட்டி எல்லாருமே கூட்டிட்டு வரேன். அப்பதான் ரேவதிக்கு உண்மையான சேதுபதி பேரன் யாரு அப்படிங்கிறது ரேவதிக்கு தெரிய வரும். அப்ப மயிலு சொல்றாரு, சகல, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். தாத்தா பாட்டியை கூட்டிட்டு வந்துட்டு ரேவதி கிட்ட சொல்லி புரிய வச்சா கண்டிப்பா ரேவதியை நம்புவா. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா கண்டிப்பா ரேவதி நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு ரேவதிய பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, சொல்லியா பேராண்டி அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, தாத்தா அத்தை வந்துட்டு என்ன சொன்னாங்க, ரேவதிக்கு இன்னும் 5 நாளுக்கு அப்புறம்தான் கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா இப்போ கோவில்ல அவங்களுக்கு அவசர அவசரமா கல்யாணத்தை பண்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு நம்ம தாத்தா. உண்மையா பேராண்டி சொல்ற,
அவ இப்படி ஒரு காரியத்தை பண்றாள, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்துட்டு கீரவை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. அங்க வந்துட்டு ஈஸ்வரி செம்ம ஹாப்பியா இந்த கல்யாணம் நடக்க போறது யாருக்குமே தெரியாது. சோ நம்ம இந்த கல்யாணத்தை ரொம்ப சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்ட்டு நேரா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா வந்துட்டு நம்ம ரேவதி வந்து ரூம்குள்ள ரொம்ப கவலையோட உட்காந்துருக்காங்க. இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை, ஆனா அம்மா வந்துட்டு இது எல்லாத்தையுமே ரொம்ப கட்டாயப்படுத்தி பண்றாங்க அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி வந்து மேடையில வந்து உட்கார வைக்க வராங்க. ரேவதி வந்து மேடையில வந்து உட்கார்றாங்க. ரேவதி மேடையில உட்கார்ந்ததோட ஈஸ்வரி வந்து மருதுவையும் உட்கார வச்சுட்டு எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாங்க. மருதுவோட கையில வந்துட்டு தாலி எடுத்து கொடுக்குறாங்க. மருது வந்துட்டு தாலி எடுத்து ரேவதியோட கழுத்துல கட்ட போறாரு. அப்ப சேதுபதி டக்குன்னு அங்கேருந்து இருந்துகிட்டு நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சேதுபதியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் இங்க என்ன பண்றான், கோவில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு பார்த்தா இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு ஈஸ்வரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஈஸ்வரி கேக்குறாங்க, நீ இங்க என்ன பண்ற அப்படின்ட்டு. சேதுபதி கேக்குறாரு, நான் இங்க என்ன பண்றேன்னா, இங்க பாரு, எவனோ ஒருத்தனை கார்த்தி அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியே, இப்படி ஒரு திருட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறிய, உனக்கு கொஞ்சம் கூட விக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இது கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகி எந்திரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ரேவதி வந்துட்டு எம்டி சார் வரதையும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது எம்டி சார் வராரு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, தாத்தா நல்லா கேளுங்க தாத்தா அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு தாத்தா கேக்குறாரு, ஈஸ்வரி ஏன் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு அப்படி என்னதான் கோவம் எங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு, எங்க மேல கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களை பிரிக்கிறது நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாத பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்குள்ள கிளம்பு அப்படின்ட்டு. ரேவதி டக்குன்னு தடுத்து, அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, அவர் யாரு, அவரு நம்ம தாத்தாவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, அம்மாடி ஆமாம்மா, அவரு தாமா உன்னோட தாத்தா அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. தாத்தா நீங்க எப்ப கல்யாணத்துக்கு வருவீங்க அப்படின்னு நான் ஆரம்பத்துல இருந்தே அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அம்மா சரியா பிடி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்பதான் தாத்தா புரியுது, அம்மா உங்க மேல உள்ள கோவத்தை இன்னும் மறக்காம எவனோ ஒருத்தனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவனை கார்த்தின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு என்னை இப்படி ஏமாத்தி இருக்காங்க. அம்மா ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. தான் பெத்த பொண்ணுகிட்ட இப்படி கையும் களவுமா சிக்கிட்டமே அப்படின்ட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்க தாத்தா பார்த்து, தாத்தா இப்ப சொல்லுங்க தாத்தா உண்மையான பேரை யாரு அப்படின்னு. அப்ப தாத்தா வந்துட்டு சொல்றாரு, ஆமா எபரண்டி சொல்லாமையா இருப்பேன், அம்மாடி ரேவதி என்னோட உண்மையான பேரை அப்படின்னா இவன் தான். இவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்குள்ள உள்ள பகை எல்லாமே போய் நம்ம குடும்பம் ஒத்துமையா வாழும் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா அப்ப நீங்க இன்னுமே வந்துட்டு தாத்தா மேல உள்ள பகையை மறக்கவே இல்லை, அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏமா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேக்குறாங்க. ரேவதி கேட்ட கேள்விக்கு ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட பதில் சொல்லவே முடியல. கண்டிப்பா கல்யாண மேடையில தான் இந்த ஹீரோ வந்துட்டு நான் தான் சேதுபதி பேரன் அப்படின்னு சொல்றதுக்கும் இல்ல ரேவதிக்கு அப்படி ஒரு உண்மை தெரியறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இடையில ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வருமா, அப்படி பழைய ஞாபகங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க அம்மாவை கேள்வி நல்லாவே கேட்பாங்க. ஈஸ்வரி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, இது எல்லாம் அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 5 ருபீஸ்லேருந்து 10 ருபீஸ் வரைக்கும் கிளிப்ஸ் ஹேர் ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ல சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், see you on நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு அடுத்த ஸ்டோரி என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ல மறக்காம உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கதையில நான் கண்டிப்பா உங்களுக்கு படிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.